யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தம் புதுசா ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கறாங்க. நூத்துக்கணக்கான மாணவர்களோட கனவுகளுக்கு ஒரு உயிர் வருது. ஆனா கொஞ்ச மாசத்திலேயே அந்த கனவெல்லாம் காட்டுல பறந்துடுது. அந்த காலேஜ திடீர்னு மூடிடுறாங்க. ஏன்? இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்தது? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ்ங்கிற பேர்ல இந்த புது மெடிக்கல் காலேஜை கொண்டு வராங்க. அந்த பகுதி மாணவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா பாருங்க, அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு ஒரு நாள் காலேஜ மூடியாச்சுன்னு ஒரு அறிவிப்பு வருது. இந்த முடிவு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் இல்ல, நாடு முழுசுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. சரி, திடீர்னு ஏன் ஒரு காலேஜை மூடணும்? இதுக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் காரணம்? சும்மா ஒரு நிர்வாக ரீதியான முடிவா, இல்ல இதுக்குள்ள நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வேற ஏதாச்சும் இருக்கா? வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். சம்பவம் நடந்த இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற கத்ரா. அங்க இருந்த இந்த பிரபல மருத்துவக் கல்லூரியில எம்பிபிஎஸ் கோர்ஸ பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. இத கேட்ட மாணவர்களுக்கும் சரி, பெத்தவங்களுக்கும் சரி ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த அதிரடி முடிவை எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதாவது NMC. அவங்க தான் காலேஜுக்கு கொடுத்திருந்த அப்ரூவலை அதிகாரப்பூர்வமா கேன்சல் பண்றதா சொன்னாங்க. சொல்லப்போனா இங்க இருந்து தான் முழு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சரி, இப்போ NMC சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு மெடிக்கல் காலேஜோட அப்ரூவலை கேன்சல் பண்ணிட முடியாது இல்லையா? அதுக்கு ரொம்ப வலுவான காரணங்கள் இருந்தே ஆகணும். NMC என்ன காரணம் சொன்னாங்கன்னா, காலேஜ்ல போதுமான ப்ரொஃபசர்ஸ் இல்ல, மெடிக்கல் வசதிகள் சரியா இல்ல, இந்த மாதிரி சில விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக ரீதியான குவாலிட்டி கண்ட்ரோல் நடவடிக்கை தானே அவங்க தரப்புல விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா நிஜமாவே இது இவ்ளோ சிம்பிளான விஷயம் தானா? வெறும் விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்ல இந்த கதைக்கு நாம பார்க்காத இன்னொரு பக்கமும் இருக்கா? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. NMC சொன்ன இந்த அதிகாரப்பூர்வ காரணங்களுக்கு பின்னாடி பயங்கரமான அரசியல் அழுத்தம் இருக்குன்னு ஒரு கருத்து ரொம்ப வலுவா வருது. இந்த குற்றச்சாட்டு தான் இந்த முழு விஷயத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அந்த குற்றச்சாட்டுகளோட மையப்புள்ளி என்ன தெரியுமா? அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச மாணவர்கள்ல பெரும்பாலானவங்க முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த ஒரு விஷயம்தான் மொத்த பிரச்சனையோட போக்கே மாத்திருச்சு. இந்த மாணவர் சேர்க்கை விவரம் வெளியானதுக்கு அப்புறம் சில வலதுசாரி அமைப்புகள் இதுக்கு எதிரா போராட்டங்கள் நடத்தினாங்கன்னு சொல்லப்படுது. இதுல சில அமைப்புகள் பாஜகவுக்கு நெருங்கமானவங்கன்னும் காலேஜ் மூடப்பட்டத அவங்க ஒரு வெற்றியா கொண்டாடினாங்கன்னும் செய்திகள் வந்து இந்த சர்ச்சைய இன்னும் பெருசாச்சு. அப்போ இங்க ரெண்டு வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது இல்லையா? ஒன்னு, இது ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை, விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல, அதனால மூடிட்டோன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம், இல்லவே இல்ல, இது மாணவர்களோட மத அடையாளத்தை வச்சு நடந்த அரசியல் அழுத்தத்தால எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? இந்த விஷயத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் எதிர்க்கட்சி தலைவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களோட எதிர்காலத்தை பலி கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. இத பார்க்கும்போது இது வெறும் நிர்வாக பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் ஆட்டம்ங்கிற வாதம் இன்னும் வலுவாகுது. இந்த நிர்வாக பிரச்சனை, அரசியல் சண்டை, இது எல்லாத்துக்கும் நடுவுல உண்மையிலே பாதிக்கப்பட்டது யாரு? அந்த மாணவர்கள் தான். அவங்களோட நிலைமை இப்ப என்னன்னு பாப்போம். இப்போ அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஒரு வருஷ படிப்பு வீணா போயிடுமா? டாக்டர் ஆகணும்னு அவங்க கண்ட கனவு என்ன ஆகும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு யாரிடமும் பதிலில்லை. அவங்களோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. இந்த ஒரு சம்பவம் ஒரு காலேஜோட பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு பெரிய தேசிய கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. நம்ம நாட்டுல கல்வியும் மதமும் அரசியலும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது என்னெல்லாம் நடக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சோ பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எவ்ளோ சிக்கலானதுன்னு புரியும். இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா. NMC வந்து விதிமுறைகளை காரணம் காட்டுறாங்க, போராட்டக் குழுக்கள் மாணவர் சேர்க்கையை எதிர்க்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் இத அரசியல்னு சொல்றாங்க. ஆனா இந்த சண்டைக்கு நடுவுல நம்ம எதிர்காலம் என்ன ஆகப் போகுதோங்கிற கவலையோட நிக்கிறது அந்த மாணவர்கள் மட்டும்தான். கடைசியா நம்ம மனசுல எழ வேண்டிய கேள்வி இதுதான். இந்த வைஷ்ணோதேவி கல்லூரி மூடப்பட்டது மருத்துவ தரத்தை காப்பாத்த எடுத்த ஒரு அவசியமான முடிவா, இல்ல நூத்துக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை பணயம் வச்ச ஒரு அரசியல் நகரவா? இப்போ நாம பார்த்த ஆதாரங்களை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க?